ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்தால் அப்படின்னு எடுக்க போகிறோம். சில இடங்களில் பொண்ணு பார்க்கும்போது எவ்வளோ ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தால் கூட பொண்ணு வந்து அழகாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பொண்ணு நல்லா அழகாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம், பொண்ணு கொடுத்தா போதும்னு கட்டிகிட்டு வந்துடுவாங்க. சில இடங்களில் பார்த்துட்டிங்களா? அப்படி பார்க்குறவங்க பல பேருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து அடுத்தவர்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அழகோ ஒரு கவர்ச்சியோ ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட இருக்கும். அப்படி பார்க்கும்போது மெயினான கிரகம் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சம்மந்தப்பட்டிருந்தால், அது ஒன்று பார்த்துருந்தா கூட சரி, சேர்ந்தா கூட சரி, இந்த சந்திரனும் சுக்கிரனும் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டிருக்கும்போது சாதாரணமாகவே வந்து கண்கள் வந்து கவர்ச்சிக்குரிய கண்களாக இருக்கும். சின்ன கண்ணாக இருக்கா, பெரிய கண்ணாக இருக்கா, இல்லை ஏதோ ஒன்று அந்த கண் வந்து கேமரா கண்ணு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு அழகு இருக்கும். கருப்பாக இருக்காங்களா, சிவப்பாக இருக்காங்களா, உயரமாக இருக்காங்களா, குள்ளமாக இருக்காங்களா, குண்டாக இருக்காங்களா, ஸ்லிம்மாக இருக்காங்களா, இதெல்லாம் கணக்கு கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் மாற்று பாலினத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அவங்கள்ட்ட இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்களுக்கு வந்து கூடுமான வரைக்கும் தேவையான விஷயங்கள், அதாவது வந்து அவங்களுக்கு எப்படியாவது கிடைச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு இடங்கள் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல வந்து இந்த பொண்ணு இருந்தால் இது மட்டும் ஒரு தனித்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களே பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது சில பெண்கள் வந்து முன்னாடி நின்று செய்வாங்க. அப்படி இல்லைனா அவங்கள விட்டு நீ முன்னாடி வாமா அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் வந்து இவர்களுக்கு இயல்பாகவே கிடைத்து விடுகிறது.